ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 196 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. காய் சென்சே பார்த்தீங்கன்னா அகிரா ருயுடோயினோட ஃபைட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ப்ரெசென்ட்ல காய் மாட்டின இடத்த காமிச்சு ஹாட் பிளட்டட் கான்ஃபரன்டேஷன் ஸ்டூடெண்ட் வெர்சஸ் சென்சே அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காய் சென்சே இந்த கட்டையெல்லாம் என்ன தடுத்துருமா, நான் என்னோட எஃபர்ட்ஸை வச்சு மொத்தமாகவே இதை உடச்சிட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுவேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுன்ட்டு பஞ்ச் பண்ணுவார். அவர் உடம்பே வைப்ரேட் ஆகும். தலைவன் தப்பிக்க முடியாதோ அப்படிங்கிற திங்க் பண்ணுவாரு. இது சக்ராவால கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கையே பாத்தீங்கன்னா பயங்கரமா வீங்கி இருக்கும். இந்த இடத்துல காய் சென்சேன் வாய்ஸ் கேட்கும். யாகுரா நீ தானே சேஃபா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. நல்லா தான் இருக்கேன், ஆனா நான் யாகுரா கிடையாது அப்படின்பா. 3 ரியோடின் பிரதர்ஸோட எல்டர் பிரதர் நானு அப்படின்பா கென்ஷோ. ரொக்கோக்கு நான் தான் 2வது சன் அப்படின்பா. நான் ஜாக்கோ 3வது பையன் அப்படின்பா. ரியோடோயின் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது உனக்கு என்ன ஞாபகத்தில் இல்லையா அப்படின்ட்டு ஜாக்கோ முன்னாடி வருவான். அவனை தடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில் காமிச்சாங்க இல்லையா, சோ அந்த ஒரு பேட்டில் பாத்தீங்கன்னா காய் சென்சே ஜெயிச்சிருப்பாரு. அதுலயுமே குறிப்பா நீங்க ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்கிற மாதிரி இவன் பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி பேசுவானுங்க. அவர் அந்த ஒரு வருத்தத்திலேயே செத்துருப்பாரு. அவரோட டெத் பெட்ல கூட பாத்தீங்கன்னா மைட் காய்ன்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவரோட மரணத்துக்கு பழி தீர்க்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்பா. காய் பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை மறக்க முடியுமா, உங்க அப்பா ஒரு ஃபைன் ஷினோபி, அவங்க கூட ஃபைட் பண்ணும் போது வெறித்தனமா இருந்துச்சு. மைட் காயோட ஹிஸ்டரியில சண்டை போட்டதுலயே ஃபேமஸ் ஒன்னுன்னு சொல்லலாம் அப்படின்பாரு. மெயினா நாங்க 2 1 to 1 தான் சண்டை போட்டோம், எந்த ஒரு சீப் ட்ரிக்ஸுமே அப்ளை ஆகலடா, எனக்கு உங்க மேல எல்லாம் எந்த கோபமும் இல்ல, வெளியே விடுங்க அப்படின்பாரு. கென்ஷோ உன் கதையை முடிக்காம விடமாட்டோங்கிற மாதிரி காண்டில் இருப்பான். ராக்லி அவனோட வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி போட்டு அடிப்பட்ட காலை யூஸ் பண்ணி கிக் பண்ணுவான். வலி தாங்க முடியாம கதறுவான். சக்குரா என்ன விஷயம் சொல்லி கேட்பான். என்ன ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன்ட்டு. சுனாடே உன்னை எந்த ஒரு விஷயத்தையுமே ஓவரா பண்ணிடக்கூடாதுன்னு பாக்குற காட்டி விட்டாங்க அப்படின்பா. நீ எதையாவது மறைக்கிறேன்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்பா. உனக்கு பொய் சொல்ல தெரியல சக்குரா அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல ஹேண்ட் சைன்ஸ் பண்ணுவானுங்க. காய பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஷார்ப் திங்ஸா மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி வரும். தலைவன் டாச் பண்ணிட்டே இருப்பாரு. எங்க அப்பாவோட பகையை நாங்க தீக்க போறோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ நெஜியன் டென்டென் வந்துருவாங்க. நெஜி அவனோட பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சக்ராவால மேனிபுலேட் பண்றாங்கங்கிற விஷயத்த சொல்லிடுவான். நாங்க உங்களை காப்பாத்துறோம் காய் சென்சேன்ட்லாம் நருட்டோ கத்துவான். டென்டென் அவளோட டூல்ஸை யூஸ் பண்ணுவா. ட்ரைனிங் டம்மிஸை வர வைப்பானுங்க. இந்த கட்டையில எங்களை என்ன பண்ண போன்ட்டு நருட்டோ போவான். நெஜி வான் பண்ணுவான். மூஞ்சிலே அடி வாங்கி நிப்பான் நருட்டோ. இந்த வுடன் டம்மிஸ இவனுக்கு 3 பேரை கண்ட்ரோல் பண்றாங்களான்ட்டு இவனுக்கு எவ்வளவு தாண்டா சக்கரா இருக்குங்கிற அளவுக்கு பேசும்போது நெஜி இருந்துட்டு இவங்க 3 பேருமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதுக்குன்னு இத்தனையுமா அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோக்கு இருக்கும். நெஜி அவனோட பியாக்குகானை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஜுட்ஸுவோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்குவான். இந்த டம்மிஸோட தலைக்கு பின்னாடி ஒரு சீல் இருக்கு, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும், இந்த ஒரு ஜுட்ஸு பிரேக் ஆயிரும் அப்படின்பா. காங்குரோ பப்பட் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான் இல்லையா, சோ அந்த மாதிரி இருக்குன்னு தான் பாத்தீங்கன்னா டென்டென் திங்க் பண்ணிருப்பா. இது இவ்வளோ ஈஸினா தலைவன் இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்டா அப்படின்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஈஸியா அந்த சீலை பூராமே கிழிச்சிருவான். நெஜியன் டென்டென் அட்டாக் பண்றதுக்கு வெறித்தனமா வருங்க. அதையுமே பாத்தீங்கன்னா ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாங்க. என்னடா இவ்வளோ ஈஸியா இருக்குன்ட்டு டென்டென்ல சிரிப்பா. நீங்க என்ன அவ்வளோ முட்டாளா, இது எங்களோட ஜுட்ஸுவோட ஒரு சின்ன பார்ட் தான் அப்படின்ட்டு நிஞ்சா ஆர்ட் வுடன் டம்மி மேனிபுலேஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவானுங்க. நருட்டோனால அது கூட கீப் அப் பண்ண முடியாது. இதுகளோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ஒண்ணுக்கு ஒன்று டிஃபரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நெஜியன் டென்டெனுமே பாத்தீங்கன்னா அடி வாங்கிடுவாங்க. நருட்டோ பஞ்ச் பண்ணும் பாத்தீங்கன்னா ஷேடோ க்ளோனா இருக்கும். தலைவன் அவனோட உசுமாக்கி பேரேஜ் பண்ணுவான். அந்த லாஸ்ட் கிக்கப்ப அந்த டம்மி அதை ரெப்பல் பண்ணிரும். 3 பேருமே ஒன்னு சேர்ந்துருவாங்க. இந்த டம்மிஸ்ல பாதி பப்பட் மாஸ்டர் ஜுட்ஸுவால மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நெஜி சொல்லுவான். ஜாக்கிரதையா இருங்கன்னு. இந்த டம்மிஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா யாரோ உடைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா லீ நிப்பான். வெறித்தனமா இருக்கும். நீ எப்படா வந்த அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். சக்குரா தான் இந்த மாதிரி லேண்ட் ஆஃப் மவுண்டன் ஸ்ட்ரீம்ஸ்க்கு போறாங்கன்னு சொன்னா அவர் எப்பவுமே இந்த பாத்தை யூஸ் பண்ணுவாருன்ட்டு இங்க பார்த்தேன் அப்படின்பா. காய் சென்சே எங்கன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ அங்க கை காமிச்சு தோ அதுக்குள்ளதான் இருக்காரு அப்படின்பா. ரியோடின் பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப அவங்களோட ஜுட்ஸு யூஸ் பண்ணுவானுங்க. கிட்டத்தட்ட வீடு மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு கேசல் மாதிரி ஆயிரும். நருட்டோ என்னடா கேசலோட்ட இருக்குன்ட்டு பாப்பான். லீ இருந்துட்டு என்னோட மென்டார் காய் சென்சே, அவரை காப்பாத்துறதுக்காக நான் என் லைஃபையும் ரிஸ்க் பண்ணுவேன்பா. அந்த கேசலுக்குள்ள போறக்கு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வுடன் டம்மிஸ் நிக்கும். அட்லீஸ்ட் நாங்க உனக்கு கவர் அப் பண்றோம் அப்படின்பா நருட்டோ. நெஜி இருந்துட்டு அந்த கேசலோட சென்டர் பார்ட்குள்ளதான்
மெயின் சக்கராவே அதை மட்டும் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படின்பா. ஒருவேளை அது ட்ராப்பா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்பா 10 அது ட்ராப்பா இருந்தா அந்த ட்ராப்ல வேணுக்குனே போய் மாட்டலாம் அப்படின்பா. லீ எப்படியும் மேனேஜ் பண்ணி அந்த கேசல் பக்கத்துல வந்துருவான். டைனமிக் என்ட்ரியை யூஸ் பண்ணி உள்ள போலான்னு ட்ரை பண்ணும் போது அந்த கதவை நீக்கிக்கும். தலைவன் உருண்டுட்டே தலைவன் போஸுக்கு ஒன்னும் குறைச்சல் இருக்காது. அவங்க சொன்ன மாதிரியே அது ட்ராப் தான், இருந்தாலும் நம்ம போவோம் அப்படின்ட்டு போவான். கென்ஷோ வந்துட்டு ரொக்காக்கு ஜாக்கோ மிச்ச விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்பா. அந்த கோலையை மட்டும் கொன்று அப்படின்பானுங்க. எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு வுடன் டம்மி பொசஸஸ் டிரான்ஸ்ஃபர் ரீபொசஸஸ் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். ராக்லி ஒரு இடத்துக்குள்ள போவான். அங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னொரு வுடன் டம்மி இருக்கும். உன்னோட காய் சென்சே ஒரு பொய் சொல்றவன்டா அப்படின்பா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லீ கேட்டுக்கவே மாட்டான். எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்ப நான் கிரியேட் பண்ண இந்த டம்மி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண வைப்பான். லீஃப் ஹரிகேன் பண்ணும். என்னடா நான் பண்ண லீஃப் ஹரிகேனை பார்த்துட்டு இவ்வளவு பிரமாதமா பண்றானேன்பா. லீஃப் சிவியர் ஹரிகேன் பண்ணுவான். அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரெண்டுலயுமே எப்படி பிரமாதமா இருக்கானே, இவன் கண்டிப்பா ஜீனியஸா தான் இருக்கணும் அப்படின்பா. லீ அந்த பக்கம் உடன் டம்மியா இருக்கிறது யாருன்னு பார்த்தா காய் சென்சேவா இருப்பாரு. இந்த ஒரு பவர்ஃபுல் கிக்க கண்டிப்பா யாகுரானால பண்ண முடியாது. இந்த கிக்க பண்ணணும்னா அது ஒரே ஒருத்தனாதான் இருக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. யாகுரா ஸ்டூடெண்ட்டும் மாஸ்டரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ரெண்டு பேர்த்தையுமே பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறானுங்க. இவனுங்க தனக்குள்ளதான் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ட்டு இந்த ஃபைட்டுங்கிறது முடிவுக்கு வரும்போது தான் ஃபன் பார்ட்டே அப்படின்பானுங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டா எப்படியா இருந்தாலும் ஒருத்தன் டிஃபீட் ஆகணும்ல, அதை தான் மென்ஷன் பண்ணுவானுங்க. லீ அடிக்கடி ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடி வாங்கிடுவான். இந்த காலை வச்சுட்டு இன்னும் சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு லோட்டஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். காய் சென்ஸ் எப்படி தான் மன்னிச்சிருவாரு. இது அவரோட நன்மைக்கு தானே பண்றேன் அப்படின்பா. அந்த உடன் டம்மி பண்றதை பார்த்த உடனே காய் வந்துட்டு இது லீயே தான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. லீ வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஹிட் பேக் அண்ட் ஏரியல் சிவியர் லீஃப் ஹரிகேன் பண்ணுவாரு காய் சென்ஸ். இதை பார்த்த லீ எல்லாம் ரொம்பவுமே ஷாக் ஆவான். என்னடா தாறுமாறா இருக்கே, இந்த ஒரு விஷயத்த காய் சென்சே மட்டும் தான் பண்ண முடியும் பாலி. கண்டிப்பா இந்த ஒரு அட்டாக்ல மட்டும் வேற ஒரு ஆப்போனன்ட் மாட்டியிருந்தா 100% லீ தான் ஜெயிச்சிருப்பான் அப்படின்பாரு காய். இதே ரேட்ல போச்சுன்னா இந்த ஜுட்சுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்ட்டு காய் சென்சே மாஸ் கோட் கொடுப்பாரு. காலை வச்சு டேப் பண்ணி லீ பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். நீ நானும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு சாக போறோம்டா அப்படின்பாரு. எனிமியோட ஜுட்சுவை மட்டும் நம்ம டிஃபீட் பண்ணலனா இந்த சண்டை முடியவே முடியாது அப்படின்பாரு. அப்படின்னா இப்ப வரைக்குமே நான் காய் சென்சே கூட தான் சண்டை போட்டு இருந்தனா அப்படின்னு சொல்லி லீ ரியலைஸ் பண்ணுவான். காய் சென்சே இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உடன் டம்மிஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஸ்பீட் அண்ட் பவரை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி போக முடியும், இந்த ஜுட்சுவை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாஸ்கோட் கொடுப்பாரு. இது டைரக்டா டெத்து கூட விளையாடுற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட்டா படுகுழியில விழுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவன் மாஸ்கோட் கொடுப்பான். இதுல என்ன சொல்லுவானா, காய் சென்சே இந்த ஒரு டெக்னிக்கை நான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்களை காப்பாத்துறதுக்காக யூஸ் பண்ணலாம்னா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன் அப்படின்ட்டு அதை ரீட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா காய் சென்சே கண் கலங்கிடுவாரு. எனக்கு காய் சென்சே விட ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஆனவங்கன்னு வேற யாருமே கிடையாது அப்படின்னு இருப்பான். ஏன்டா என்ன இப்படி அழுக வைக்கிற அப்படின்ட்டு நான் என் ப்ராமிஸை காப்பாத்துவேன்ட்டு ஷவுட் பண்ணுவாரு. நான் செத்தா நீங்களும் என் கூட சேர்ந்து சாவன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களோட சேர்ந்து சாகிறதுக்கு தயார் தான், தேங்க்யூ காய் சென்சே அப்படின்ட்டு இவனும் அழுவான். கடைசி வரைக்கும் நம்ம நிஞ்சாவே நம்ம ஃபாலோ பண்ணணும்ட்டு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கத்துவாங்க. காய் சென்சே அவரோட தேர்ட் கேட்டான கேட் ஆஃப் லைஃப் ஓபன் பண்ணுவாரு. லீ இருந்துட்டு ஃபோர்த் கேட்டான கேட் ஆஃப் பெயின் ஓபன் பண்ணுவான். ரெண்டு பேத்தோட ரேஜுமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். இவங்க ஃபைட் பண்றதெல்லாம் ஒரு நார்மல் ஷினோபி ஃபைட் பண்ற மாதிரியே இருக்காது. வெறித்தனமான ஸ்பீட் அண்ட் பவர் இருக்கனால பாத்தீங்கன்னா அந்த உடன் டம்மியோட பார்ட்ஸ் வந்து உடையும். கென்ஷோனால அவங்களோட கீப் அப் பண்ண முடியாது, அவங்க ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லுவான். இப்படியே போச்சுன்னா அந்த உடன் டம்மி பீஸா போயிரும் சொல்லுவான். இந்த இடத்துல காய் சென்சே அண்ட் லீ பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கேட் ஆஃப் க்ளோசிங்கே ஓபன் பண்ணுவாங்க. இவங்க என்னடா சவுண்டை விட ஃபாஸ்டா இருக்காங்க, என்னால இவங்களை பார்க்கவே முடியலையேன்ட்டு கென்ஷோ அலறுவான். இவங்க அடிச்சுக்க போறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே அவங்க யாருன்னு தெரியும். உன்னோட ஃபுல் எனர்ஜியும் யூஸ் பண்ணி அப்போனன்ட் கிட்ட நீ யாருன்னு காட்டுலி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். அந்த உடன் டம்மிஸ் அப்படியே பிரேக் ஆகும். இந்த பாயிண்ட்ல கென்ஷோவோட ஜுட்சுவே மொத்தமாவே பிரேக் ஆயிரும். அந்த இடமே மொத்தமா கொலாப்ஸ் ஆகும். வெளியே இருக்க எல்லா டம்மிஸோட கதையுமே முடிச்சிருப்பாங்க. அந்த கேசல் உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு நருட்டோ டென்டென் அண்ட் நெஜி பாப்பாங்க. வெளியே 3 ரியோடின் பிரதர்ஸுமே வருவாங்க. காய் இருந்துட்டு எதுக்காக என் கூட டைரக்டா குங்ஃபூ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த ரியோடின் ஃபேமிலிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்த குங்ஃபூ டெக்னிக்ஸ் தான் பேர் போனவங்க. ஆக்சுவலா இன்னைக்கு காய் கூட ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா அகீராவோட வந்த எல்லாருமே ஓடி போயிருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா சரண்டர் ஆகாம ஃபைட் பண்ணுவாரு. இந்த ஒரு டிட்டர்மினேஷனை பார்த்த காய் வந்துட்டு 1-to-1 பேட்டில் தான் பண்ணியிருப்பாரு. கடைசி வரைக்குமே குங்ஃபூ ஸ்டைல்ல தான் ஃபைட் பண்ணாரு. கடைசியா அவருக்கு இருந்தது சிரிப்பு மட்டும் தான். ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணாரு. என் கூட திரும்ப சண்டை போடணும்னு சொன்னாரு அப்படின்பாரு. அந்த விஷயத்தை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. நீங்க நம்மளாலும் சரி நம்மளினாலும் சரி அதான் நிஜம் அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல தான் அண்ணன் தம்பி 3 பேருமே ரியலைஸ் பண்ணுவானுங்க. கென்ஷோ வந்துட்டு அன்னைக்கு காய் சென்சேவோட ஃபைட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கான்.
இருக்காரு, அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம காய் சென்சேவை நம்ம டிஃபீட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாருன்னு ஒரு ராங் ஐடியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவானுங்க. உங்க அப்பா கூட பேட்டில் பண்ணதுல நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, நேச்சுரலாவே ஒருத்தன் டேலண்டோட பிறக்கிறதுலாம் வந்து லக்கியான பர்சன்ஸ் கிடையாது. எவன் ஒருத்தன் கடைசி வரைக்குமே அவனோட பேஷனோட எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி சண்டை போடுறானோ, அதுக்காகன்னு வாழ்றானோ, அவன் தான் உண்மையாமே லக்குள்ள பர்சன் அப்படின்பாரு. காய் அண்ட் லீ பாத்தீங்கன்னா தம்ஸ் அப் காட்டிக்குவாங்க. இதுதான் நல்ல ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படின்பா நருட்டோ. நருட்டோன் வாய்ஸ் கேட்கும். பார்த்தா சக்குரா வருவா. லீயை வந்து கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது, அதுக்கு தான் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லும் போது, யாகுராக்கு தான் இங்க ரொம்பவே அடிபட்டு இருக்கு, அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் பேரு யாகுராவா இல்ல என்னதான் இவன் ரியல் நேம், இவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு காய் சென்சே. இதுதான்டா சூப்பரான டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்பா நருட்டோ. எனக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்பா. எல்லாத்துக்குமே டவுட் ஆயிக்கும், யோ கக்காஷி எங்கேயா போன அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்பவுமே ஜொனின் லெவல் மிஷன்ஸ் பூராமே பாத்தீங்கன்னா கக்காஷியோட தலையில தான் ஒரு பர்டனாவே வந்து விழுந்திருக்கும். அதை பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் ஆனா அவரு சிம்பிளா கிடையாது. இதுக்கடுத்து நம்ம மூவி பார்க்க போறோம் இல்லையா, அதுல கக்காஷி வந்துருவாரு. இந்த மனுஷனை பாக்குறதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு.